பஞ்சாப், ஹரியானா தலைநகரான சண்டிஸ்கர் யூனியன் பிரதேசத்தில் சைரன் மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதியிலிருந்து இந்தியா, பாகிஸ்தான் இடையே கடுமையான மோதல் நடைபெற்று வருகிறது. இதுவரையிலான தாக்குதலில் இந்தியாவின் கையை ஓங்கி இருப்பதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்தியா தனது விமானப்படை மூலம் பாகிஸ்தானில் 9 இடங்களில் 24 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாம்களை அழித்தது. தொடர்ந்து மிக முக்கிய நடவடிக்கையாக லாகுர்வான் பாதுகாப்பு அமைப்பை தாக்கி அழித்துள்ளது. அதோடு பாகிஸ்தானில் விமானப்படை தாக்குதல் முயற்சிகளை இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ந்து முறியடித்து வருகின்றன. பலத்த சேதத்திற்கு மத்தியிலும் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதால் இந்தியா உறுதியான பதிலடியை கொடுத்து வருகிறது. உஷார் நிலையில் சண்டிகர். இந்நிலையில் பாகிஸ்தான் குறிவைக்கும் சில நகரங்களில் சண்டிகர் மிக முக்கியமாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு சண்டிகர் நகர மக்கள் உஷார்படுத்தப்பட்டு உள்ளனர். சண்டிகரில் ஏர் சைரன்கள் மூலம் ஒலி எழுப்பப்பட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். வான்வழி தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து மே 9 காலை 9:30 மணியளவில் சண்டிகரில் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நகரம் முழுவதும் சைரன்கள் ஒலிக்கப்பட்டதாகவும் அனைவரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் பால்கனிகளிலிருந்து விலகி இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டதாக சண்டிகர் துணை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.